வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வார ராசி பலன் 22 நவம்பர்லேருந்து 28 நவம்பர் வரை எப்படி இருக்க போகுது பார்ப்போம். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியின் பார்வை இருக்கிறதுனால நல்ல போல்டான நல்ல விஷயங்கள் நடக்கும். சனி ஆட்சி பலத்தோடு வந்து அந்த வீட்டை பார்ப்பதனால நல்ல பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் உங்களோட திட்டங்கள் பெரிய பெரிய ஒரு முயற்சிகளை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியாகவும் அவர் வரனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், நிறைய விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு வருது. அதுவே நல்ல விஷயந்தான். பட் சனி கேது அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் இப்போ போயிட்டுருக்கனால இப்போ எவ்வளோ ஒரு வருஷமாக பிடிவாதம் இருந்த ஆட்களும் மாறி இன்றைக்கி சட்டத்தெல்லாம் வந்து வாபஸ் அப்படிங்கிற லெவலெலாம் வராங்க. ஸோ இது எதனால் எப்படிங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ ஏன்னா வந்து இதெல்லாம் கிரகநிலைகள். நான் முதலே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய நெருக்கடிகள் பிரச்சனைகள் வரும். ஸோ ஆளுங்கட்சிகளும் சரி நிறைய வந்து சின்ன சின்ன நெருக்கடிகளை வரும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அதெல்லாம் சமாளித்து தான் போக வேண்டிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து 8ஆம் அதிபதி வந்து 7 இருக்கனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கூட விவசாயிகள் நம்பலை. அதுதான் பெரிய காமெடியே சொன்னதுக்கப்புறம் கூட. ஸோ அதை விட்டுருவோம். அடுத்தது 2ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கார். ஸோ 2ஆம் அதிபதி 5ல் இருக்கனால குடும்பத்தில் நல்ல குதூகலங்கள் சந்தோஷங்கள்லாம் இருக்குது. கூடவே கேது இருக்கும்போது சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. குடும்பத்தில் சச்சரவுகள்லாம் வர்றது, சின்ன சின்ன சச்சரவு வரும். பட் அதை ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. கூடவே வந்து 3ஆம் அதிபதி புதனும் இருக்கிறனால நல்ல லாபங்கள் இருக்கும். இளைய சகோதரர் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து பெரிய ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்களும் குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்குற மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து அந்த கேதுங்கிற விஷயம் வரும்போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ கேள்விகளை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரர் சின்ன சின்ன வாக்குவாதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல் இருக்கிற அம்மா கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுறது, கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ 5ல் வந்து 3 கிரகங்கள் இருக்கும்பொழுது காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. கொஞ்சம் இடகூடமாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சில நேரங்களில் வந்து ஆக்கப்பூர்வமாக போயிட்டு கொஞ்சம் வம்பு மூலம் மாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் கடுபிடிகள் அதிகமாக இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் நம்மகிட்டே ரஃபாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கணும். வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் அதிகமாக சம்பளம் எதிர்பார்ப்பீங்க. நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாகும் போது நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் 7. ஸோ 7ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி இருக்கிறது வந்து பப்ளிக் லெவலில் வந்து நல்ல ஒரு முயற்சிகள், நல்ல ஒரு சந்தோஷங்கள் எல்லாமே அற்புதமாக கொடுக்கும். நல்ல உழைப்பாளிகளாக இருந்தீங்கன்னா சிறந்த ஒரு வருமானத்தை கொடுத்துரும். ஆனால் அதே 8ஆம் அதிபதியாக இருக்கும் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடு இருக்கும் உங்களுக்குள்ளே. என்னத்தை சம்பாதிச்சேன். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் ஒரு 50-60% நல்லா இருந்தாலும் அடுத்த ஒரு 40% எங்கேயோ ஒன்று இடிக்குதேங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன கூடல்கள் இதுதான் வாழ்க்கை. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கிட்டு தான் வரோம். சந்தோஷமாக நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 8ல் உள்ள குரு. ஸோ 8ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்தை சிம்மத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல செல்வ வளம் இருக்கும். ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ அதே ஒரு நல்ல விஷயங்கள், சொத்துக்கள் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு. இதுவரை வந்து சொத்து சம்மந்தமான விஷயங்கள் இருந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு கேஸ் நடக்குதுன்னு வைங்களேன். இந்த டைமில் வந்து அதெல்லாம் ஒரு ஃபேவராக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் 8ன்னும் போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். குழந்தைங்க மேலே நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து 6. ஸோ 6ஆம் அதிபதி வேலையில் வந்து நமக்கு ப்ரொமோஷன்ஸோ எதுவும் இல்லையேங்கிற ஒரு ஏக்கங்கள் வரும். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும். அதே அப்பா சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்பா கான்ட்ரவர்சியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து நிறைய ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களும் இருக்குங்க. இதுதான் பெரிய விஷயம் இல்லையா, மற்றபடி பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 4ல் இருக்கனால வீடு சம்மந்தமான விஷயங்களை சிறப்பான ஒரு அனுகூலமான விஷயங்களை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து சொத்துக்களை வந்து பிளட்ஜ் பண்ணி அதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. 11ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியுடைய சூரியனுடைய சாரத்தில் போகிறதுனால
நிறைய விஷயங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற விஷயங்கள், பெரிய லாபங்கள் வரணுங்கிற விஷயங்களை வந்து முனைப்பாக இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இருக்கும். அது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களாம் சிறப்பான ஏற்றமான விஷயங்கள், நல்ல பணம் சம்பாதிக்கிறதுன வழிகள்லாம் இப்போ வரும். ஸோ நல்ல பணம் சம்பாதிக்கணும் டைம் தான். ஸோ நல்லபடியாக பணம் சம்பாதிக்க சந்தோஷமாக இருங்க. அது மட்டும் இல்லை 23ஆம் தேதி அன்றைக்கி சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பூஜை. ஸோ அது ஒரு அருகம்புல்லை போட்டு ஓமகானம் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள், சங்கடங்களை கண்டிப்பாக விநாயகர் தீர்த்து வைப்பார். 23ஆம் தேதி அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வந்து விநாயகருக்கு வந்து ஒரு அருகம்பு போட்டு ஓம் மகானவி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்கள் சங்கடங்கள் கண்டிப்பாக விலகும். 25ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி அன்றைக்கி குழந்தை வரம் வேண்டி முருகருக்கு அந்த விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழகான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 27ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அன்றைக்கி காலபைரவர் பூஜை. அதுவும் வந்து ராகுகாலத்தில் வந்து காலபைரவர் பூஜை பண்ணுறதுனால பகைவர்களை தகர்த்தெறிவர் காலபைரவர். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். இந்த மாதம் மட்டுமில்லை, இந்த வாரம் மட்டுமில்லை, வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.